உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போ. மார்ச் 4, 2026 குமரி அறிவியல் பேரவை நடத்திய மண்ணின் மனம் வீசும் மாபெரும் உணவு திருவிழா அன்பும் அறிவியலும் கைகோர்த்த ஒரு சரித்திர நிகழ்வு. 99 இளம் விஞ்ஞானிகள் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுடன் இணைந்து உணவே மருந்து என்ற முழக்கத்தோடு விஐபி விருட்சமாக நின்ற தலைமை விருந்தினர் டாக்டர் விஜயகுமார், ஹோம் இயக்குனர் அஜீஸ் குமார் அவர்களால் குளத்திரை ஹோமில் வைத்து சிறப்பாக தொடங்கி வைக்கப்பட்டது. அங்கிருந்த சிறப்பு குழந்தைகள் ஆடிய நடனம், பாடிய பாடல்களும் வரைந்த ஓவியங்களும் வெறும் கலைகள் அல்ல, அவை அவர்களின் தன்னம்பிக்கையின் பிரகடனம். அவர்களின் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு புதிய உலகம் பிறந்தது. குழந்தைகளின் அசாத்திய திறன்களை பாராட்டி அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். அந்த தருணம் மனிதாபிமானத்தின் உச்சம். ஒரு இளம் விஞ்ஞானியின் தாய் திருமதி சுஜாதா அவர்களின் இனிமையான பாடல் அந்த அரங்கத்தையே தாயன்பால் நினைத்தது. இந்த விழாவின் மகுடமே அங்கு அணிவகுத்த 99 வகை பாரம்பரிய இயற்கை உணவுகள் தான். மன்னன் மனம் மாறாத இத்தகைய வகையான இயற்கை உணவுகளை என் வாழ்நாளிலேயே நான் அன்றுதான் முதலாக பார்த்தேன். ஆரோக்கியமும் சுவையும் சங்கமித்த அந்த அற்புதமான விருந்து நம் முன்னோர்களின் உணவு முறையை மீண்டும் கண் முன்னிறுத்தியது. சிறப்பு குழந்தைகளை ஊக்கப்படுத்தும் விதமாக தொகுத்து வழங்கப்பட்ட ஒரு நாடகம் பார்ப்பவர் அனைவரையும் கவர்ந்தது. இன்று புரிந்து கொண்டேன், எங்களிடம் இருக்கும் அறிவும் அறிவியலும் முத்து மற்றும் சக்தியிடம் இருக்கும் மன உறுதியும் இணைந்தால்தான் இந்த உலகம் இன்னும் அழகாகும். குழந்தைகளும் பெற்றோர்களும் சிறப்பு விருந்தினர்களும் இளம் விஞ்ஞானிகளும் ஒன்றாக உணவுகளை பரிமாறி சாப்பிட்டது ஒரு குடும்ப விழா போல் இருந்தது. இந்த நாள் என் வாழ்வில் என்றும் மறக்க முடியாத ஒரு பொன்னான தருணம். 99 இளம் விஞ்ஞானிகள் சிறப்பு குழந்தைகளுடன் இணைந்து கொண்டாடிய இந்த திருவிழா உண்மையாகவே அழகு. குறைபாடு இல்லை, நாம் காட்டும் அன்பில் தான் இருக்கிறது என்பதை எனக்கு உணர்த்தியது. உணவே மருந்து, மருந்தே உணவு. இது வெறும் பழமொழி அல்ல, நம் முன்னோர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டறிந்த உயிரியல் தொழில்நுட்பம். இந்த சிறந்த தளத்தை அமைத்து கொடுத்து அறிவியலையும் பாரம்பரியத்தையும் இணைக்க பாடுபடும் குமரி அறிவியல் பேரவை ஒருங்கிணைப்பாளர் திரு முல்லஞ்சேரி மு வேலேன் அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் மற்றும் டெக்னிக்கல் கோஆர்டினேட்டர் சஜு அவர்களுக்கும் மற்றும் டீம் கோஆர்டினேட்டர்ஸ், டீம் கைட்ஸ், ரிசர்ச் அசோசியேட்ஸ் மற்றும் என் நண்பர்கள் மற்றும் என்னை ஊக்குவிக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் என் இதயம் கனிந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.